சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சினிமா கதையை விடவும் நம்ப முடியாத அளவுக்கு திருப்பங்கள் நிறைஞ்ச ரொம்பவே அதிர்ச்சிகரமான சிக்கலான ஒரு வழக்கை பத்தி தான் நாம முழுசா அலச போறோம். இந்த வழக்கின் மைய கதாபாத்திரமான பிராங்க்லின் ஃப்ளாய்டு சொன்ன இந்த ஒரு வரியிலிருந்தே ஆரம்பிப்போம். வரப்போற பயங்கரங்களுக்கு இது ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி தான். இந்த வார்த்தைகள்ல ஒரு விதமான குளிர்ச்சி இருக்கு இல்லையா? முதல்ல நாம ஷாரன் மார்ஷலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு 10 பருவ பெண், அப்படியே கனவுகளோட பிரகாசமான எதிர்காலத்தோட உலகம் அவ கால் கீழே இருக்கிற மாதிரி தெரிஞ்ச ஒரு மாணவி. யோசிச்சு பாருங்க, 1986ல அவங்க ஹை ஸ்கூல் முடிக்கும் பொழுது அவங்களோட சாதனைகள் எல்லாமே வேற லெவல். ROTCல ஒரு லெஃப்டினன்ட் கர்னல், கிளாஸ்லயே டாப்பர்ஸ்ல ஒருத்தவங்க. இது மட்டும் இல்லாம நாசால வேலை செய்யணுங்கிற கனவோட ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்க ஜார்ஜியா டெக்ல முழு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. ஆனா இவ்ளோ பிரகாசமான எதிர்காலம் இருந்தும் ஷாரன் காலேஜுக்கு போகவே இல்லை. ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் அவகிட்ட இருந்த ஒரு ரகசியம். அவ கர்ப்பமா இருந்தா. ஒரு ஆண் குழந்தைய பெத்து அதை தத்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை மொத்தமா வேற ஒரு பாதையில பயணிக்க ஆரம்பிச்சது. அந்த காலேஜ் வாய்ப்பை இழந்ததுக்கு அப்புறம் ஜாரன் பிராங்க்லின் ஃப்ளாய்டுன்னு ஒருத்தர் கூட புளோரிடாவுக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு மைக்கேல்னு 2வது மகன் பிறக்கிறான். அவனை பிராங்க் கூடவே சேர்ந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஷாரன் தான் மகனையும் ஃப்ராங்கையும் காப்பாத்த ஒரு எக்ஸாட்டிக் டான்சரா வேலை செஞ்சாங்க. ஃப்ராங்க் என்னடானா பெயிண்டரா அப்பப்போ வேலைக்கு போவான். ஆனா பெரும்பாலும் முதுகுவலின்னு சொல்லி வேலைக்கே போக மாட்டான். அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த உறவு என்னன்னே சரியா யாருக்கும் தெரியல. அந்த சமயத்துல ஷாரன் கூட வேலை செஞ்ச சிரில் கொமெசோன்னு ஒரு 18 வயசு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஆனா பிராங்குக்கும் சிரிலுக்கும் 7ஆம் பொருத்தம். அடிக்கடி சண்டை வரும். ஒரு சண்டைக்கு அப்புறம் ஷாரன் அரசாங்க நலத்திட்ட உதவிகளில் மோசடி செய்யறதா சிரில் புகார் கொடுத்துட்டாங்க. இதனால கோபமான பிராங்க் அவங்க வேலை செய்யற இடத்துக்கு வெளியே வச்சு சிரில் அடிச்சிருக்கான். அந்த தாக்குதல் நடந்த கொஞ்ச நாள்லயே செரில் கொமெசோ காணாம போயிட்டாங்க. அவங்க கார் அனாதையா ஒரு இடத்துல கிடைச்சது. போலீஸோட முதல் சந்தேகம் பிராங்க் மேலையும் ஷாரன் மேலையும் தான் இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க உடனே அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. 1989ல பிராங்கும் ஷாரனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓக்லஹாமாவுக்கு குடிபெயர்ந்தாங்க. அங்க அவங்க வேற வேற பேர்ல வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா பிராங்கோட அந்த ஆக்ரோஷமான குணம் மட்டும் மாறவே இல்லை. அதுக்கு அடுத்த வருஷமே ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சு. ஷாரன் ஒரு ஹைவேல மயக்க நிலையில கிடந்தாங்க. பார்க்கறதுக்கு ஏதோ வண்டி இடிச்சிட்டு போன மாதிரி ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. பிராங்க் என்ன சொன்னான்னா, அந்த நேரத்தில் நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னான். ஆனா நிறைய விஷயங்கள் ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. பிராங்க் ஷாரனோட நம்பர்கள் யாரையும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கக்கூடாதுன்னு தடுத்துட்டான். ஷாரன் மெல்ல மெல்ல தேறி வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் 5 நாள்ல திடீர்னு இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் அவங்க உடம்புல ஏற்கனவே பழைய காயங்கள் இருந்ததை கவனிச்சாரு. அதனால அவரோட ரிப்போர்ட்ல இது ஒரு கொலைன்னு வகைப்படுத்தினாரு. இதுதான் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான திருப்புமுனை. $80,000. இந்த தொகை எதுக்கு தெரியுமா? ஷாரன் இறக்கிறதுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அவ பேர்ல பிராங்க் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தான். அந்த பணத்தை கிளைம் பண்ணத்தான் அவன் முயற்சி செஞ்சான். ஆனா அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கணும்னா அவன் பல வருஷமா மறைச்சு வச்சிருந்த அவனோட உண்மையான பேரான பிராங்க்லின் டெலானோ ஃப்ளாய்டுங்கிற பேரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதுதான் அவன் கட்டி வச்சிருந்த மொத்த பொய்க்கோட்டையையும் சரிச்ச முதல் மற்றும் முக்கியமான தவறு. அவனோட உண்மையான பேர் வெளியே வந்ததும் அவனோட பயங்கரமான கடந்த காலம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. 1962ல ஒரு 4 வயசு பொண்ணை கடத்தினது, மனநல மருத்துவமனையிலேருந்து தப்பிச்சு போய் பேங்க் கொள்ளையடிச்சது, 1972ல ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே இன்னொரு பொண்ணை கடத்த முயற்சி பண்ணது, அப்புறம் வெயில வெளியே வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா தலைமறைவா வாழ்ந்ததுன்னு எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் போலீஸ் பிராங்கை பிடிச்சி மறுபடியும் ஜெயிலில் போட்டாங்க. இந்த நேரத்துல DNA டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல பிராங்க் மைக்கேலோட உண்மையான அப்பா இல்லைன்னு தெரிஞ்சது. அதனால மைக்கேலை அரசாங்கமே ஒரு வளர்ப்பு பராமரிப்புல வச்சாங்க. 4 வருஷம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் 1994 செப்டம்பர்ல பிராங்க் வெளியே வந்தான். வெளியே வந்த கொஞ்ச நாள்லயே துப்பாக்கியோட நேரா மைக்கேல் படிக்கிற ஸ்கூலுக்கு போய் அங்க இருந்த ஹெட் மாஸ்டர் ஜேம்ஸ் டேவிஸை மிரட்டி 6 வயசு மைக்கேலை கடத்திட்டு போயிட்டான். இந்த சம்பவம் தான் ஒரு மர்மம் முடிச்ச அவிழ்க்கவும் இன்னொரு பயங்கரமான மர்மத்துக்கு கதவை திறக்கவும் காரணமா இருந்துச்சு. ஒரு மெக்கானிக் பிராங்க் விட்டுட்டு போன ட்ரக்கை ஒரு ஏலத்துல வாங்கினாரு. உள்ளே பார்த்தப்போ அவருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. 97 புகைப்படங்கள். ஆமா, அந்த ட்ரக்ல இருந்த ஒரு கவர் உள்ள இந்த கொடூரமான புகைப்படங்கள் இருந்துச்சு. அந்த புகைப்படங்கள்ல ஒரு பெண் இறக்குறதுக்கு முன்னாடி கொடூரமா தாக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலையில இருந்தாங்க.
இந்த ஆதாரத்தை வச்சு தான் 1989ல் காணாம போன சிரில் கொமெஸோவோட மர்மம் ஒரு வழியா முடிவுக்கு வந்தது. இந்த ஆதாரம் தான் ஃப்ராங்க்குக்கு கொலை குற்றச்சாட்டை உறுதி செஞ்சு மரண தண்டனை வரைக்கும் கொண்டு போச்சு. ஆனா அந்த கவர்ல இன்னும் அதிர்ச்சியான விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னா, ஃப்ராங்க் ஒரு சின்ன பொண்ணை கொடுமைப்படுத்துற ரொம்ப பழைய புகைப்படங்கள். இதுதான் இந்த வழக்கையே தலைகீழா மாத்துச்சு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புச்சு. அந்த பழைய புகைப்படங்கள்ல இருந்த சின்ன பொண்ணு யாரு? இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் இந்த வழக்கின் கடைசி மூளையே குழப்பி போடுற உண்மை வெளிவந்தது. இதோ அந்த அதிர்ச்சிகரமான உண்மை. நாம ஷாரன் மார்ஷல்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பெண் உண்மையில சூசான் செவார்கிஸ். 1970களில் அவங்க அம்மாவை ஃப்ராங்க் கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தப்போ அவரால் கடத்தப்பட்ட குழந்தை தான் இந்த சூசான். இப்ப இந்த டைம்லைனை பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்துக்கும் ஒரு புது அர்த்தம் கிடைக்கும். ஒரு குழந்தையா அவளோட சித்தியப்பனாலே கடத்தப்பட்டு வேற வேற பேர்ல வளர்ந்து அவரையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டு கடைசியில வெறும் 20 வயசுல சந்தேகமான முறையில இறந்து போறான். இதுதான் சூசானோட உண்மையான கொடூரமான கதை. கடைசியா ஃப்ராங்க் ஒரே ஒரு பொண்ணுக்கு எதிராக செஞ்ச குற்றங்களோட பட்டியல் இதுதான். அவன் அவளோட சித்தியப்பன், அவளை குழந்தையா கடத்தினவன், அவளை மகளா வளர்த்தவன், வளர்ந்ததுக்கப்புறம் அவளையே கல்யாணம் பண்ணவன், அநேகமா அவளை கொன்னவனும் அவன்தான். கடைசியா அவளோட மகனை கடத்தி கொன்னவன். ஃப்ராங்க் பின்னால மைக்கேலை கொன்னதா ஒத்துக்கிட்டாலும் சிரிலோட கொலைக்காக மட்டும்தான் இப்பவும் மரண தண்டனை கைதியா இருக்கான். சூசானோட வாழ்க்கை ஒரு மனுஷன் அனுபவிக்கவே கூடாத மிக கொடூரமான துரோகங்களோட மொத்த உருவமா இருக்கு.